ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பானர் பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அந்த பல்சர் 150cc வந்துட்டு பெட்ரோல் இல்லாமல் போனால் எப்படி அடைச்சடைச்சு போகும். அந்த மாதிரி டேங்கில் பெட்ரோல் இருக்குது, ஆனால் இருந்து அடைச்சடைச்சு போகுது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனால் ஆஃப் ஆயிடுது. திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சுன்னா திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு போனால் அப்படி ஆஃப் ஆயிடுது. சரின்ட்டு நானும் கொண்டு வந்து விட்டுற கஸ்டமர். சரி நானும் என்னன்னு சரி செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அதே மாதிரி ஆஃப் ஆச்சு வந்துட்டு. சரி ஆஃப் ஆச்சு, சரி கார் விட்டு ஆட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரிட்டன் வரும்போது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேங்கு கீழே ஒரு ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது தூசி இல்லை ஏதாவது நசுக்கி இப்படி வச்சு மூடிடுவாங்க. இதில் வச்சு இப்படி நசுக்கி வச்சு இப்படி இது பண்ணிடுவாங்க. அப்படி வச்சு அடைச்சிட்டாங்கன்னா அது வந்து பெட்ரோல் உள்ளே இறங்காது, டேங்க்லேருந்து வெளியில் வராது பெட்ரோல். சரி அந்த ரப்பரை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரப்பர் குட்டி ரப்பர், அந்த ரப்பரை மட்டும் அதிலேருந்து எடுத்துகிட்டு ஓட்டி பார்க்கும்போது என்னாச்சுன்னா நல்லா தான் ஓடுது வண்டி, ஆஃப் ஆகலை செய்யலை. அப்போ இது என்ன தெரிஞ்சுன்னா அந்த டேங்கு போகிற ஓஸ்லேயோ இல்லை இடையில அந்த பெட்ரோல் ரிட்டர்ன் வர அந்த கேஸ்லேயே போய் கார்பெட்டருக்கு போகிற ஓசில் எங்கேயோ அடை போட்டிருக்கு. ஆனால் அதை எடுத்துகிட்டு ஓட்டும்போது நல்லா இருந்துச்சு. தற்காலிகத்துக்கு நம்ம அதை எங்கேயா நின்றுச்சுன்னா இது அந்த மாதிரி எடுத்து விட்டு ஓட்டுங்க. நீங்கள் எப்போ ஸ்டோர் ரூமுக்கோ இல்லை மெக்கானிக்கோ எப்போ போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக டேங்க் கிடைக்கும்போது இதை பார்த்து அதை கிளியர் பண்ணி அதை பார்த்தா மைலேஜ் கூட கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஏன்னா வெளியில் வேக்கன் ஆகிறது கரெக்டாக கார் ஃபில்டருக்கு போய் ஃபில்டர் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு கார்பெட்டருக்கே போயிடும். அதுக்கு தான் இந்த ஒரு ரப்பரும் அந்த டேங்க் மூடியோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்றா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.